கல்வியில் தடை ஏற்படுத்தும் கிரகங்கள் எவை? கற்றோர்க்கு சென்றமிடம் சிறப்பு என்று சொல்வார்கள். அந்த கால சொற்றொடர் இக்காலத்தில் சிறப்பு மட்டும் அல்லது செழிப்பை வளமான வாழ்க்கையும் வாரிக் கொடுக்கிறது. இக்கல்வியில் ஆரம்பம் முதல் கடைசி வரை எந்தவித தடைகள் இடையூறுகள் இல்லாமல் படித்து முடித்து கேம்பஸ் தேர்வில் தேர்ச்சி அடைந்து நல்ல வேலையில் அமர்ந்து விடுவார்கள். சிலருக்கு பல வகையில் பிரச்சனை, மதிப்பெண் குறைவு, அரியர்ஸ், விருப்பமின்மை, உடல் நலக்குறைவு என பல வகையில் கல்வியில் தடை ஏற்படுகிறது. ஜாதகத்தில் கிரக தோஷங்கள், தசாபுத்திகள், கோச்சார அமைப்புகள் காரணமாக இருக்கின்றது. கல்லூரியில் செயல் காலம் வரை சாதகமான தசை நடக்கும் கொண்டிருக்கும். அதன் பிறகு தொடங்குகின்ற நீச கிரக தசைகள் 6, 8, 12 அதிபதி அதன் சம்பந்தப்பட்ட கிரக தசைகள் காரணமாக தடைகள் தோல்வி ஏற்படுகிறது. புதன் நீசமாகி அல்லது பலம் குறைந்து தசை வந்தால் படிப்பில் நாட்டம் குறையும், ஞாபக சக்தி குறையும், மனம் சஞ்சலமாக இருக்கும், மறதி குழப்பங்கள் தோன்றும். பரீட்சை நடக்கும் காலகட்டத்தில் 6, 8, 12 அதிபதி தசை வந்தால் பிரச்சனைகள் பல வழியில் உருவெடுக்கும். 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, சனி, செவ்வாய், கேது ஆகிய கிரகங்கள் சேர்க்கை தாக்கம் காரணமாக எதிர்பாராத விபத்து, மனநலம், உடல்நலம் பாதிப்பு, குடும்ப சூழ்நிலை பாதிப்பு என தடைகள் வரும். கல்லூரி வாழ்க்கையில் 2, 5, 7, 8 ஆகிய இடங்களில் சம்பந்தம் பெற்று தசாபுடிகள் நடைபெற்றால், சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் கிரகங்கள் பார்வை சரியில்லாமல் போனால் காதல் களியாட்டங்கள் ஈடுபட வைக்கும். சபல சஞ்சலம் மனம் உண்டாகும். நீச்ச சுக்கிரன், நீச்சம் புதன், பலமிதா, தேய்பிர சந்திரன் போன்ற கிரகங்களில் தீயோர் நட்பு, சேர்க்கை, கேலிகள், போதை, மதுப்பழக்கங்கள், தேவையற்ற விஷயங்களில் மனம் செல்லும். கோச்சார நிலை என்று சொல்லப்படும் கிரக பயிற்சிகள், அதாவது 7 சனி, அஷ்டமத்து சனி, 4 சனி, ராசியில் ராகு கேது, 4 ராகு கேது வைக்கிற கிரகங்கள் ராசியில் 2, 4, 8 இருக்கின்ற காலகட்டத்தில் கிரக சூழ்ச்சி மாற்றங்களால் மறதி, அசதி, சோம்பல், ஏமாற்றம், கெட்ட சகவாசம் போன்றவை கல்வியில் தடை ஏற்படும்.